உறவுகளாலே உலகம் தொடர்கின்றது. உயிர் வந்தாலும். மாமா கிளம்பியாச்சா? கிளம்பிட்டேம்மா. என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பத்தியா. ஐயோ, இதுதான் நினைக்கும் போதே சொல்றதுங்கிறது. உன்னை கூப்பிட்டா நீ வந்ததானே. ஏதாவது நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல கூப்பிடுற போதுதான் வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கிற மாமான்னு சொல்லுவேன். என்ன பாப்பா வர மறந்து பிடிச்சு பாரு. சரி இருக்கட்டும், இப்ப என்ன அவசரமான விஷயமா இருக்க போது நிதானமா சொல்லுங்களேன். ஞாபகம் வரும்போது சொல்லுங்க. வந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல, அம்மா பால் காய்ச்ச பத்தி எதுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்களா? ராமு என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி அம்மா போய் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. தங்கமயில வீட்டுல பால் காய்ச்ச போறாங்களாம், அப்புறம் சுப்பினுக்கு காது குத்த போறாங்களாம். என்ன நடக்குது? யாரும் என்கிட்ட எதுவும் ஒரு வார்த்தை கூட கலந்துல. ராமு தம்பி கேட்டப்பலையா? என்ன சொன்னாங்களா? ஓஹோ, சேதி அங்க வரையும் போயிருக்கு. டக்ளஸ் என்ன ஒரு வேலை சொல்லிருப்பாரோ? இல்ல மச்சானா என்கிட்ட அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசல. எதுவும் புதுசா வீடு கூட வாங்கியிருக்காங்களா? எங்க பால் காய்ச்ச போறாங்க? என்னதான் நடக்குது வீட்டுல? ஏன் மாமா என்னதான் நீங்க நினைச்சிட்டு பேசுறீங்க? உங்க தங்கச்சி புது வீடு வாங்கியிருக்காளா, இல்ல உங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்களா? பால் காய்ச்ச போறா, என்ன தாய் மாமன் நீங்க செய்ய போறீங்க? என்கிட்ட வந்து கேக்குறீங்க? வீட்டுல இருக்கிறது நீ எதுவும் சொன்னாதான் எனக்கு தெரியும். அம்மாவோ அப்பாவோ எதுவும் என்கிட்ட கலந்து பேசுறதும் இல்ல. திடீர்னு யாராவது வந்து என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் திக்குமுக்க அடி போயிடுறோம்ல. புதுசா வீடுலாம் வாங்கிட்டாலும் உங்க தங்கச்சி அதெல்லாம் இல்ல. இந்த கிழக்கு தெருவுல இருக்கிற வீடு கூடுன்னு சொன்னாங்கல்ல, அங்கதான் போய் உங்க அம்மா குடி வைக்க போறாங்களா உங்க தங்கச்சிய. முன்னாடியே அதை பத்தி பேசியிருந்தாங்களா நம்ம கிட்ட? சரி இருக்கட்டும், செய்யட்டும். என்னது இருக்கட்டும் செய்யட்டுமா? வீட்டுல ஆளான ஆளு யாரு? நீங்க தானே. குடும்பத்தை எடுத்து நடத்துறது யாரு? நீங்க தானே. நாளைக்கே செய்யறதுக்கு பணம் வேணும்னாலும் யாரு கொடுப்பா? நீங்க தானே கொடுக்கணும். தாய்மாமா சீரு யாரு செய்யணும்? நீங்க தானே செய்யணும். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. மூணாவது மனுஷன் அண்ட வீட்டுக்காரன் இந்த ராம தம்பி வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காரு. இந்த பாருங்க, உங்க அம்மா பண்றதெல்லாம் பிடிக்கல மாமா, சுத்தமா பிடிக்கல எனக்கு. இப்படித்தான் அண்டு முடித்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. பைத்தியம் ஏதோ ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏய், என்ன இது வார்த்தையெல்லாம்? சும்மா பேச தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு. சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போய் வேலையை பாரு. பாத்துக்குவீங்க மாமா, நீங்க எல்லாத்தையும் பாத்துக்குவீங்க. 4 இடத்துல அதிகப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது யாரு? நான் தானே. எல்லாத்துக்கும் நீங்க கூப்பிடுற இடமெல்லாம் உங்க பின்னாடியே வந்து இந்த நிக்கிறல சீவி சிங்கரிச்சுக்கிட்டு அதுக்காண்டி நீங்க எல்லாம் பேசுவீங்கதே. என் புருஷனுக்குன்னு ஒரு மரியாதை கவனம் வேணும்னு எதிர்பார்க்கறது ஏன் தப்புதேன். என்னத்து செய்ய? உன் வீட்டு சாணம், உன் வீட்டு தங்கச்சி, நீ எதுவும் செய்யற? நீ கூப்பிட்டா நான் மாதிரி வர வேண்டிய இடத்துக்கு நான் வரணும், அப்படிதான் இல்ல? சரி மாமா, உள்ள வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஏய் இங்க பாரு, என்ன இது? அவங்க முத ஏதோ சரி ஆரம்பிக்கிறாங்க. இங்க போயிட்டு என்னைய கூப்பிடல உன்னைய கூப்பிடலன்னு எதுவும் நம்ம தடை பண்ற மாதிரி பேசக்கூடாது இல்லையா? யார் வீட்டு காரியம்? என் தங்கச்சி தானே, என்னை இல்லாம செஞ்சிருவாளா? அப்படி செஞ்சா செய்யட்டுமே. அவளா வந்து இன்னும் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கல, பேசல. அவ பேசட்டும், அதுக்கு பரவ பாத்துக்கலாம். இப்ப என்ன நம்மளை விட்டுட்டு ஊர் எல்லாத்துக்கும் பத்திரிக்கையை வச்சுட்டாங்க. மா ரசாத்தி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாமா. ஏய் இங்க பாருடியே, அப்பா குடிக்க தண்ணி கேட்கறாரு, காதுல வாங்காத மாதிரி போற. அரசு என்னாச்சு? எதுவும் சண்டையா? முறுக்கிக்கிட்டு போகுது இந்த புள்ள? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த ராமு நேத்து வந்து என்கிட்ட இந்த மாதிரி தங்கம் வீட்டுக்கு பால் காய்ச்சறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டான். என்னடா இது, நம்ம கிட்ட எதுவும் சொல்லலையே? தங்கம் எதுவும் புதுசா இடங்கட வாங்கி வீடு கிட்ட கட்டிடுச்சா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட இது வரையும் எதுவும் சொல்லல. இல்ல மச்சான் எதுவும் கட்டண வீட்டை வாங்கினாரா அப்படின்னு ஒரே குழப்பமா இருந்தது, அதான் கேட்டேன். அவ அதுக்கு நம்ம முறுக்கிக்கிட்டு போறா. ஏப்பா நீ இதை கேட்டதுக்காக பொண்டாட்டி முறுக்கிக்கிட்டு போறாங்க? உண்மையே சொல்லுப்பா. இல்லப்பா, என்னண்டா இந்த மாதிரி காது குத்தி வைக்க போறாங்களாம் பாப்பா வீட்டுல. ஆனா என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி அதான் உன்கிட்டயா? என்கிட்டயே சொல்லல. உன் ஆத்தக்காரி தான் எல்லா முடிவும் எடுக்கிறா. அப்புறம் என்ன ஆம்பளைன்னு நம்ம வீட்டுல நமக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லு? ஏப்பா இந்நாள் வரையும் அம்மா தான் குடும்பத்தை எடுத்து பார்த்தவங்க, அவங்க எது செஞ்சாலும் நல்லா தானப்பா இருக்கும். பின்ன வாயா, எங்க அஜய் பிள்ளைங்களை யாரையுமே காணோம். ஏண்டா இன்னும் எத்தனை நாள் தாண்டா இந்த வயிறு வலிக்குன்னு லீவு போடுவேன்? சரியா போனதானே? நான் என்ன சும்மாவா பையன் சொல்றேன், நீயே நீ நம்பலல. சரி அழாத. அழாதையா, என்னத்துக்கு பாடுற? என்ன வேணும் சொல்லு. இந்த கத்த கறி சாப்பாடு கொடுத்தாலே இல்லையா? அத்தையா அது யாரு? அத்தனை சொன்னா அப்படித்தான் பாத்துக்க. சரிப்பா. சாமி, அந்த புள்ள ராசாத்திய உனக்கு கட்டி வச்சானா இல்ல இந்த பயலுக்கு கட்டி வச்சானே எனக்கு ஒன்னும் புரியலையா? தும்மத்தோண்ட இருந்துகிட்டு இந்த பிள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்தி எடுக்கான் தெரியுமா? நீ வீட்டுல இருந்தா கூட அந்த பிள்ளைய அவ்வளவு வேலை வாங்க மாட்டியா? பாப்பா உனக்கு பதிலாதான் இந்த வீட்டுல இருக்கான் இவன். அது ஏன்டா இவ்வளவு ரகசியமா கேக்குற? அதான் எதுவும் சொல்லுவாரா? இல்ல மாம்சே, பந்து கிரிக்கெட் பந்து வாங்க நேத்துதான் உங்க அப்பா கிட்ட 100 ரூபா வாங்கினேன். ஆனா அந்த காசை பையில கூட சேர்ந்து வாங்கி தின்னுபிட்டேன். இன்னைக்கு மறுபடியும் 100 ரூபா கொடுன்னு கேட்டா உங்க அப்பா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாரு. அதுக்குதே
என்னை எப்படியாவது காப்பாத்தி விடியா, உன் அப்பா கிட்ட மாட்டி விட்டுடாதயா. இப்படின்னு அத்தை வேற என்ன இல்லைன்னு சொன்னா பாரு, வீட்டுக்கு சமையல் என்ன இல்லையா, 100 ரூபா பணம் கொடுக்குறேன், போய் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வரியா? ஏய்யா இவனா கடைக்கு போவான், என்கிட்ட கொடுயா, நான் போயிட்டு வரேன். வேலை செய்ய சொன்னா செய்யறது கிடையாது. ஐயோ அறப்போத தாத்தா. தாத்தா நான் போய்க்கிறேன் தாத்தா, நான் போய்க்கிறேன். வீட்டுல வெட்டியா தானே இருக்கேன், கடைக்கு போயிட்டு வரேன் தாத்தா. ஆமா, நீ எப்படி போயிட்டு வருவேன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வர சொன்னா இருக்கிற காசு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு 4 நாள் கழிச்சுதான் இதோட நீ வீடே திரும்புவ. எப்பா ராசு, காசு இங்க கொடுப்பா. சரிப்பா, இல்ல பரவாயில்லப்பா, நீங்க ஏன் சரம் போட்டுக்கிட்டு இப்பதான் நீங்க வந்தீங்க வெளியில இருந்து, இப்பதான் போறேன்னு சொல்றாரு, அவங்ககிட்டே கொடுக்குறேன். அப்பா அவனை பத்தி உனக்கு தெரியாதுப்பா, காசை வாங்கிக்கிட்டு என்ன வாங்குறேன்னு சொல்லி போய் என்னென்னத்தை வாங்கி சாப்பிடுவான்னு உனக்கு தெரியாது. தாத்தா என்னையா உனக்கு பிரச்சனை? என்னதானே நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். சரி சிப்பனே, இந்த காசு போ, எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் செல்லகுட்டி, தேங்க்ஸ். ஏலே சோழமக்கா. ஐயோ ராட்சசி ராக்கெட் ரூபத்துல வந்துருச்சே. மாமா காசு கொடுத்து வச்சிட்டு சொல்லிடாத, என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடு. அதுல இருந்து அடி வாங்கி நான் சாவறவன் தங்கச்சிக்கிட்ட என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடு. ஏலே மாமா பக்கத்துல மறைச்சிக்கிட்ட உன்னை விட்டு விடுவானே, வாடா இந்த பக்கம். வயசுல என்ன ஒரு நெஞ்சு அழுத்த உனக்கு? எதுக்கு இப்போ பிள்ளைய துரத்து அடிக்கிற? என்ன வேணும்? எதுக்கு போய் இவனை அடிக்கிற? என்ன இவனை பத்தி உனக்கு தெரியாது? அவங்க அப்பட மாதிரியே இவனை சுத்தமா மாறிட்டானே. 200 ரூபா வச்சிருந்தானே, 200 ரூபா எங்கடா போச்சு? யார்தான் எடுத்தான்னு கேட்டா வாயை திறக்க மாட்டேங்கிறான். நீ ஏதாவது செலவு பண்ணிட்டு பழைய தூக்கி இவன் மேல போடாத. என்ன நான் காசு வச்சிருந்தது இவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா நான் அதை எடுக்கவே இல்ல மாமா, நிஜமா. 2 ரூபா எங்க நீ கேட்டு என்னைய கொடுமைப்படுத்தியே சாவடிச்சிடுச்சு. என்ன இது? நீ எங்கேயாவது கவனம் இல்லாத ரூபா வச்சிருப்ப, போய் தேடி பாரு. என்ன எட்ட நவுந்துரு. இப்ப உங்ககிட்ட அவன் ரூபா தானே வாங்கினா, நான் பாத்துட்டேன். இல்ல அவனை இப்படியே விடக்கூடாது, இன்னைக்கு எடுத்து கொண்டு போய் சூடு போட்டாதான் அடங்குவான். சூடு போட போறியா? நான் உன்னை அப்படி சூடு போட்டு வளர்த்திருக்கணும், நீ திருடாத ரூபாயா? அட அப்ப இது நம்ம பரம்பரை புத்தியா? என்னன்னா நீ அவனுக்கு நல்ல ஏத்த கொடுப்ப போலயே. கழுத்து பிள்ளைங்க எப்படி இருக்கு தெரியுமா? இப்பமே நல்லா அடிச்சு வளர்த்ததா உண்டு. அதுதான் நானும் சொல்றேன், உன்னையும் நல்லா அடிச்சு வளர்த்திருக்கணும். ஒரு தங்கச்சின்னு செல்லம் கொடுத்ததாலதான் இப்படி ஏன் தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்டு நீ நல்ல மழை அழுக்கிற. என்ன சும்மா அவனுக்காண்டி நீ வக்காலத்து வாங்காதனே. ஏ ராசு, அப்படி என்னையா உன் தங்கச்சி உன் தலையில ஏறி உட்காந்து மொளை அரைக்கிற? இல்ல மத்த வீட்டுக்கு மாதிரி உன் தங்கச்சிக்கு அப்படி என்னத்தை செஞ்சுட்ட? ஏதோ என் பிள்ளைக்கு நேரம் சரியில்லையோ காலம் சரியில்லையோ இங்க வந்து கடந்து சாவுற. இப்ப என்ன மத்த நாத்தனாக மாதிரியே சும்மா உட்காந்துக்கிட்டா இருக்கா? ஆடு கணக்கா வேலை செஞ்சுதான் திங்குற, அதுக்கே இந்த பேச்சு பேசுறியா? அம்மா என்ன நீ நானும் அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், அதை போய் பெருசாக்குற? ஏட்டி இன்னைக்கு விளையாட்டுக்கு பேசுறதுதான் நாளைக்கு பெரிய விஷயமா மாறும். இந்நாள் வரையும் உன் அண்ணன் இப்படி எல்லாம் எதுவும் பேசிருக்கானா சொல்லு. இப்ப என்ன பேசுறதுக்கு காரணம்? எப்பவும் அண்ணன் இப்படிதான் சொல்லும், அதுக்குன்னு புதுசா எதுவும் கதை கட்டாத. என்ன உனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, போன. ஏன் என்னவா? மருமைய மாதிரி மார்க்கெட் உத்தியோகத்துக்கா போறாங்க உன் அண்ணன்? ஆமா மார்க்கெட் உத்தியோகம், மண்ணாங்கட்டி உத்தியோகம். நீ போய் பார்த்த பாரு. அம்மா மார்க்கெட்டிங் உத்தியோகம் போற அளவுக்கு படிக்கலனாலும் ஏதோ மாங்காய் வித்து தானம்மா நம்ம குடும்பத்தை நான் இதனால வரையும் காப்பாத்திட்டு இருக்கேன். ஆமா காப்பாத்திட்டு அப்படியே 15 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டுட்ட பாரு. உங்க அப்பா சேர்த்து வச்சது அப்படியே வச்சிருக்க. 1 நாளாக்குனியா 4 8 இந்த 1 நாளாக்கி ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன் புருஷங்கிட்ட அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஐனி நீங்க வாய மூடுங்க, நீங்க பேசுனீங்கன்னா இது வேற விஷயமா மாறிடும். இல்ல இன்னையோட இந்த கிழவிக்கு முடிவு கட்டினாதான் சரிப்பட்டு வரும். மைனி ஏன் தங்கா விடு. என்னண்ணே வீடுன்னு சும்மா இருண்ணே. என்னடி குடும்பமா ஒண்ணு சேர்ந்துட்டீங்களே? ஆமா ஒண்ணுதான் சேர்ந்துட்டோம். இப்ப என்னவா? கிழவி கொஞ்சமாவது ஏதாவது நியாயமா பேசுறியா? இதுல பெத்த ஆத்தா தானே நீ, எப்படி பேசுற? காசு பணம் வந்ததும் அப்படியே மாறிடுவியா? பிசினஸ் பண்ண உன் மருமையனுக்கு பணம் கொடுக்கறேன்னு தானே சொல்லியிருக்க. உன் மருமைய ஒண்ணு நீ கொடுத்த பணத்தை வாங்கி பிசினஸ் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலையே. எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னத்துக்கு நீ பகல் கனவு கண்டுகிட்டு இப்படியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து எரிஞ்சு பேசுற? என் மருமன் பிசினஸ் பண்ண மாட்டாரா? இல்ல என்னைய கோடியில தான் பொருள் வைக்க மாட்டாரா? ஆமா கோடியில தான் பொருளுவேன், தெரு கோடியில நடக்குதே இல்லையானு பாரு. இப்படி சொல்லு தங்கம். மடி தங்கம் 100ல ஒரு வார்த்தை, இன்னைக்குதான் உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கு. ஓ நீயுமா? யார் பாரு, நீ வேணா பாத்துக்க. எண்ணி 30 நல்ல. என் மருமன் எனக்கு என்னமா செய்யறாருன்னு பாரு. நாளா இனி இங்க இருக்கவே மாட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டல் தெரியுமா? ஹோட்டல் அங்கதான் என் மருமன் என்ன தங்க வைப்பாரு. ஆமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல மாவட்டத்துக்கு ஆள் இல்லையா, அதுக்குதான் ஆளு தேவையா. இப்போ உன் மருமமா இலை எடுக்கட்டும், நீ போய் மாவாட்டி கொடு. அம்மா என்னம்மா? சரிம்மா விடுமா, தங்கச்சி எதை தெரியாம சொல்லிடுச்சு போ. என்ன அவ தெரியாம சொல்லிட்டா? நீ விடு போங்கற. இல்ல தெரிஞ்சதான் அவ சொல்லட்டுமா? அப்ப உங்க மனசுல எல்லாம் என்ன நினைப்பு? நான் மருமையா மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, குடும்பமே அதுக்கு எதுப்பா நிக்கிறீங்க? நடித்தாங்க உன் புருஷனுக்கு நீயே வக்காலத்து பேசல. அவன் நல்லவனா இருந்தா அவனுக்கு பேச மாட்டாங்க. அட்டுன பொண்டாட்டிய புருஷனை என்னமா பேசுறா பாரு. இதனாலதான் அவன் கூட நீ குடும்பமே நடத்தாம இங்க கடந்து கூத்தடிக்கிற. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ எத்தனை நாளைக்கு உன் நொன்னும் குடியும் நொன்னி குடியும் சேர்ந்துக்கிட்டு ஆடுற நானும் பாக்குறேன். அம்மா என்னம்மா நீங்க ஒரு குடும்பத்தை ஒன்னா ஒத்துமையா வழி நடத்த வேண்டியது நீங்க, ஆனா நீங்க பேசுறதெல்லாம் சுத்தமா சரியில்லையே. ஆமல உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ உன் தங்கச்சி உன் அப்பா எல்லாரும் ஆடுவீங்க. நான் உங்களை அப்படியே ஒன்னா ஒத்துமையா வழி நடத்தணுமா? அப்படி என்னதான் எல்லாரும் என் மைனி பேச்சை கேக்குறோம்.
தெரியல, எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் மைனி சொல்றதை கேட்டுக்கிட்டு தானே மண்டி ஆட்டிக்கிட்டு நின்ன. இப்ப என்ன மண்டியில மரம் கண்டு போயிடுச்சா? பாருடா பாரு, அவ பேசுறத பாரு. எல்லாம் யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது? உன் பொண்டாட்டிக்கிட்டே இருந்ததே. ஆமா, ஆனா அவனா ஈனா ஈய நானே உங்க மாமா உங்க மவ உங்க புருஷன் எல்லாருக்கும் நானே உட்காந்து ஸ்லேட்டை வச்சு கையை பிடிச்சி எழுத சொல்லி கொடுக்குறேன். யாரு கண்டா? நீ செஞ்சாலும் தான் செஞ்சிருப்ப. இல்ல, உனக்கு என்னதான் வேணும் முடிவா சொல்லிடு. தேவையில்லாத எதுவும் பேச வேண்டாம். இதவரே, என் மருமகனை மரியாதை இல்லாம யாரும் இந்த வீட்டுல பேசக்கூடாது. என் விஷயத்திலேயே என் மருமக விஷயத்திலேயே யாரும் தலையிடக்கூடாது. நாளைக்கு கிழக்கு தெருவுல இருக்கிற வீட்டுல பால் காய்ச்சிரும். எல்லாரும் வாங்க. கட்டின பொண்டாட்டி இங்க இருக்கா, இவளையா வாங்கன்னு கூப்பிடுறது பாரு. கிழக்கு தெருல பால் காய்ச்சறாங்களாம், போயிடுமா? போயிட வேண்டியதே. ஏய் சோனமுத்தா, வாடா உள்ள. ஏன் எல்லாரும் போயிட்டாங்களே, நீ என்னத்த வேடிக்கை பாக்குற? இல்லடி, நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என் கூட நீ 2 பிள்ளைய பெற்றிருக்க. ஏன் எனக்கு என்ன மருதி நோயா வந்துருச்சு? அதெல்லாம் இல்ல, நீ சரியா தான் இருக்க. மருமமா மார்க்கெட்டிங் பிசினஸ் ஆரம்பிக்க போற மாமியாரேன்னு சொன்னதுல இருந்துதான் ஏதோ கோளாறு ஆயிடுச்சு. உன் மூளைக்குள்ள போய் யாரோ உக்காந்து நீ பெரிய கம்பெனிக்கு அதிபதி ஆக போறேன்னு சொல்லியிருக்காங்கடி. வேற ஒண்ணும் இல்ல, என்னமோ பண்ணு. போறாம பிடிச்சவங்களா எல்லாருக்கும் போறாம பொச்சிருப்பு. அத்த அத்த, வாங்க மருமவனே வாங்க. என்னத்த கோவமா இருக்கீங்க போல? என்னாச்சு? என் மேல எதுவும் கோவமா? உங்க மேல என்ன மருமவனே எனக்கு கோவம்? எல்லாம் இந்த வீட்டுல இருக்காக பாரு, அவங்க மேலதான். என்ன இன்னைக்கு பேங்க் மூடி இருப்பாங்க. இப்ப இல்லையத்த, மூடி இருக்க மாட்டாங்களே. வரீங்களா? போய் நீங்க கேட்ட 5 லட்சம் பணத்தை எடுத்துட்டு வந்துடலாம். 5 லட்சம் இப்பவே எதுக்கத்த? நான் சொல்றேன், என் ஃப்ரெண்டு அவன் ஒய்ஃபுக்கு பிரசவன போயிருக்கான்ல ஊருக்கு, வரட்டும். இல்ல ஊருக்கு போனவன அப்படியே வர சொல்லு. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் காலம் முழுக்க உங்க பக்கத்திலே தான் இருக்க போறாளுவ. உங்களுக்கு பிசினஸ் தான் முதல்ல முக்கியம். மேன எனக்கு தெரிஞ்சவரை நீங்க யாரையும் கூட்டு சேர்க்காம சொந்தமா இந்த மார்க்கெட்டிங்க ஆரம்பிங்களே. சொந்தமான இன்னும் கொஞ்சம் ரூபா தேவைப்படும்ல. இப்ப 5 லட்சம் கேட்டேன், சொந்தமா ஆரம்பிக்கணும்னா ஒரு 7-8 லட்சம் போல ஆயிடாத்த. 7-8 லட்சம் தானே? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க கடை வாங்குறேன்னா என்ன பண்றனோ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி தரேன். மாதிரி குழந்தை மார்க்கெட்டிங்னு பிசினஸ் மட்டும் நீங்க ஆரம்பிங்க. ஐயா மண்ணாங்கட்டி மாதிரி குழந்தை என்னடி? என்ன நான் புருஷன நான் பேசுறேன், நீ என்னத்துக்கு வர? அத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் சொத்தைய நீயே வச்சுக்க, நான் அப்படிதான் சொல்லுவேன். நாளைக்கு நீயும் உன் சொத்தையும் பால் காய்ச்ச போறீங்களா? இல்லாட்டி இருக்கிறத மறந்துட்டியே? ஏய், பால் காய்ச்சி உன்னை ஒரு வீட்டுக்கு மகாராணி ஆகணும்னு நான் பாக்குறேன். என்னடி அப்ப பண்டம் பாத்திரம் எல்லாத்துக்கும் எங்க போறதா? நீதான் அண்ணங்கிட்ட கேட்கணும். என் அண்ணன் ஒரு நய பைசா தராது. நாளைக்கு பால் காய்ச்சறோம் வாங்க மச்சான்னு நீயும் ஒரு வார்த்தை கூப்பிடல, உன் மாமியாக்காரியும் ஒரு வாயை திறக்கல. பொருளுக்கு மட்டும் என் அண்ணன் கிட்ட போய் நிக்கிற வேக்கங்கட்ட பயல. என்னடி என்ன பண்ண சொல்ற? நம்ம குடும்ப விஷயம் எல்லாரும் முன்னாடியும் சொல்லக்கூடாது. என்னமா விட்டு கேக்குதுவா பாரு. அத்தை நீங்க கொஞ்சம் அப்படியே. என்ன மருமேனே என்னைய தள்ளி இருக்க சொல்றீங்க? எனக்கு தெரியாத குடும்ப விஷயமா? ஆமா ஆமா, உனக்கு தெரியாத விஷயம்தான். போ. புருஷன் முன்னாடியே நிம்மதியா பேசக்கூட விடுறதில்ல. மருமோளதான் குடும்பப்படுத்துறீங்கன்னு பார்த்தா மகளையுமா? என்னடி என்ன விஷயம்? உன் அண்ணன் எதுவும் தனியா செஞ்சு தரேன்னு சொல்லிருக்காரு. கூறு கட்டவனே, உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்காயா? ஆத்தா கிட்ட 5 லட்சம் கூட அது கூட இது கூடன்னு கேக்குறியே. நாளைக்கே நீ மார்க்கெட்டிங் பண்ணி அதை மல்லாக்கப்படுத்துக்குச்சுன்னா என் ஆத்தைக்காரி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லுவாள. இங்க போய் நீ போய் என்ன பண்ணுவ? என்னடி ஆரம்பிக்கும் போதே இப்படி நெகட்டிவா பேசுற? ஆமா ஆமா, நீ பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாலும் பணத்தை நீ எதுக்கு வாங்குறேன்னு எனக்கு தெரியாது. குடிச்சு கூத்தடிச்சு ஊரு சுத்ததானே. என்னடி இப்படி பேசுற? இப்ப மார்க்கெட்டிங் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவாதான் இருக்க போல. சரி சரி, அப்ப சரி. வரே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மாமியா கிட்ட சொல்லி நீதான் நாளைக்கு நம்ம புது வீட்டுக்கு போகல பண்டம் பாத்திரம் பொருள் லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி தரணும். நானே இப்பதான் உங்க அம்மா கிட்ட 8 லட்சம் பணம் கேட்டேன். கிழவி வச்சிருக்க ஏக பக்கமா அண்ணன் கிட்ட வாங்கலாம் முடியே. மொத்தமா வீட்டையே சுருட்டிடு, நாங்க நடுத்தருல நிக்கிறோம். ஆத்தாக்காரி திமிர் அடக்கதான் நானே உன்னையும் அவகிட்ட பணம் வாங்க சொல்றேன். என் ஆத்தா என் அண்ணனையும் மைனியும் ரொம்ப மரியாதை இல்லாத பேசுது. ஏதாவது ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். இவரு என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் ஆத்தா எங்கெங்க பணம் பதுக்கி வச்சிருக்கு, என்ன செஞ்சு வச்சிருக்கு, எல்லாம் எப்படியாவது நேக்கா கேட்டுக்க. போதுமா? அதெல்லாம் சுருட்ட வேணாமா? சுருட்டலாம் பொறுமையா சுருட்டலாம். எங்க போயிட போகுது? நம்ம என்ன வெளியூருக்கா போறோம்? பக்கத்து தானே, 4 தெருவு தள்ளி தானே. அப்போ காரியம் 6 வரையும் உங்க அம்மா கால பிடிக்கணும், அவ்வளவுதானே? நீ மட்டும் பிடிச்சா போதாதியா, நானும் சேர்ந்து பிடிச்சாதான் நடக்கும். மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டா நம்ம பாட்டுக்கு நல்லா பொழைச்சிக்கலாம். காலத்துக்கும் இனி நம்ம உட்காந்தே சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்ற? புரிஞ்சிருச்சு. நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஒரு ஆள நடிக்க வேணாம் உங்க அம்மா கிட்ட, 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும், சரியா? அப்படித்தான். அப்போ உன் மாமியாரு என்ன விஷயம் ஏதுன்னு கேட்கும். அதாவது சொல்லி மழுப்பு. என்ன மண்டா போடா போ, உனக்கும் ஒரு பாடத்தை கத்து தரேன். தா என்னைய பெத்தவளுக்கும் ஒரு பாடத்தை கத்து தரேன். பாவம் என் அண்ணன் இந்த குடும்பத்துக்காக என்ன சிரமப்படுறாரு. அவரையும் நீங்க மரியாதையில தான் நடத்துறீங்களா? போன அலையுறீங்களா? உங்களுக்கு இருக்கு. இனிமேதான் இந்த தங்கமயிலோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. இந்த தங்கம் என்னைக்கு உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் மட்டும்தான் இருப்பா. கட்டுன புருஷனா இருந்தாலும் சரி, செவனா இருந்தாலும் சரி, இந்த தங்கமயிலுக்கு உண்மை, உழைப்பு, நேர்மை, நியாயம் இதுதான் முக்கியம். டக்ளஸே, உன்னை தூக்கி விட்டு மீதிக்கிறேன் இருடா. கையும் களவுமா மட்டும் நீ மாட்டு, அப்புறம் இருக்கு உனக்கு வேட்டு.